9 நட்சத்திரம் வந்து வாதத்தை பேஸ் பண்ண நட்சத்திரம், 9 நட்சத்திரம் பித்தத்தை பேஸ் பண்ண நட்சத்திரம், 9 நட்சத்திரம் கபத்தை பேஸ் பண்ண நட்சத்திரம். இப்படி நம்ம ஜோதிட புக்ஸ்லயே கிளாசிபிகேஷன் இருக்கு. இதை வந்து ஒரு ஜெனரல் குவாலிட்டியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, என்னோடது வாத நட்சத்திரமா இருக்கு ஆனா நான் வாத பிரகதியா இல்லையே அப்படின்னு மேட்ச் பண்ணுவாங்க. பல்ஸை செக் பண்ணிட்டு அந்த வாதம் பித்தம் கப நாடியில அவங்களுக்கு எது டாமினேட்டா இருக்குன்னு பாக்குறாங்க. அவங்களோட எனர்ஜி வந்து அவங்களோட உடல்ல எந்த எனர்ஜி அதிகமா இருக்குன்னு பாக்குறாங்க, எது இம்பேலன்ஸ்டா இருக்குதுன்னு பாக்குறாங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. எப்பொழுதுமே ஒருத்தரோட கேரக்டரும் சரி, ஒருத்தரோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல அவர் எப்படி கவனமா இருக்கணும்ன்றதும் சரி, அது ஒட்டுமொத்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குதே ஒழிய வெறும் ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க மொத்தத்தையும் டிஃபைன் பண்ணிட முடியாது. சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அவங்க லீடிங்ல இருக்கணும்னு பார்ப்பாங்க. லீடிங்னா எப்படின்னா, லீடிங்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் கிடையாது, லீட்னா மற்றவங்களை லீட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களையும் 9 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இது என்ன காரணம், அந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கும் வாழ்வியல் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பல்வேறு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ராசி லக்னம் அவங்களோட ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான குணநலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆனா 27 நட்சத்திரங்களையும் 9 பிரிச்சிருக்காங்க இல்லையா? அதுல வந்து தேவகணம், மனுஷகணம், ராஜசகணம் அப்படின்னு 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. இது பிரிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்? அது வந்து எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு 3 லேயர் இருக்கு. நீங்க சொன்னதுல வந்து ஒரு 3 லேயர் இருக்குது. என்ன 3 லேயர் அப்படின்னா, தேவகணம்ன்றது கம்ப்ளீட்லி பாசிட்டிவ், ராட்சச கணம்ன்றது உங்களுக்கு தெரியும் டெவில் இல்லைங்களா? ஓகேங்களா, அது ரஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரஜஸ் வந்து தூய தமிழ் வார்த்தை கிடையாது, தமிழில் வந்து அது ராட்சச கணம். ஓகேங்களா, ராட்சச கணம்னா டெவில், இந்த சொர்க்க நரகன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுக்கு ரெண்டில் இதுக்கு இடைப்பட்டதில் வந்து மனித கணம்னு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து தமோ குணம். ஸோ தமோ குணம் வந்து என்னன்னா ரெண்டும் கலவையாக கலந்தது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் மனித கணம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 50% தேவகுணம், 50% ராட்சச குணம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அதை டிஃபைன் பண்ண முடியாதுல்ல, இவங்க எப்போ தேவகுணமாக இருப்பாங்க, இவங்க எப்போ ராட்சச குணமாக இருப்பாங்கன்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ தேவகுணம்னா என்னென்னு டெஃபினேஷன் வேணும்ல. தேவகுணம்னா என்ன டெஃபினிஷன்னா, எப்போ பாரு வந்து அளவுக்கு அதிகமான ஆக்சிடோசின் சுரந்துக்கிட்டே இருக்கிறது தேவகுணம். ஆக்சிடோசின் அளவுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு சுரக்கிறதுனால என்ன உங்களுக்கு நன்மை என்ன, உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, எதையுமே அவர் வந்து டேக் இட் ஈஸி எடுத்துக்கிறது. எப்படி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறதுனா, பரவாயில்ல பண்ணிட்டு போகிறாங்க, இந்த மன்னிக்கிற பக்குவம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடோசினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் நெட்டில் தேடிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம மூளையில் சேர்க்கக்கூடிய அந்த ரசாயன சமிக்ஞைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அமிக்டாலாலேருந்து எல்லாமே. ஓகேங்களா, ஒவ்வொரு உணர்வுக்கும் ஹார்மோன் இருக்குது. அப்போது உங்களுக்கு தேவர்களுக்கான குணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, தெய்வ குணம்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, எதையுமே வந்து நெகட்டிவாக ரொம்ப பெருசாக நெகட்டிவாக பார்க்கறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நல்ல சென்ஸில் எடுத்துக்கிறது, மற்றவங்க மேலே குறை காணாமல் இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறது, அதை மட்டும் பார்த்துக்கிறது, பின்னாடி புறம் பேசாம இருக்கிறது, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது. அப்படியே தன்னை மீறி யாராச்சும் தன்னை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சரி அது அவங்களோட இயல்பு, நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து உங்களுக்கு அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அதான் உங்களுக்கு தேவகுணம். ராட்சச குணம் என்னன்னா, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப டாக்ஸிக் கேரக்டர், அது ரெண்டும் ஈஸியாக வந்து ஹர்ட் ஆகிறது, எதையுமே வந்து ஒரு தப்பான சென்ஸில் எடுத்துக்கிறது, அந்த பழி வாங்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிட்ரையல் அல்லது ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரஜஸில் வரும். தமோ குணம் அதாவது உங்களுக்கு வந்து மனித கணம்ல உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ரெண்டுமே 50-50 இருக்கும். ஒரு பக்கம் வந்து திடீர்னு அவங்க பார்த்தா நல்லா எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்கும், பரவாயில்லன்னு கண்டுக்காம விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும். ஓகேங்களா, சரி இவங்களோடலாம் போய் மறுபடியும் எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு இழப்பையோ அல்லது ஏமாற்றுதலையோ அந்த சீட்டிங்கையோ அவங்க ஃப்ராடே அவங்க மறந்துடுவாங்க, அவங்க பாட்டுக்கு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கேரக்டரை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்படி 3ஆக பிரிச்சிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்மளுடைய நீங்கள் ஜோதிடத்தையும் தாண்டி நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வாத பிரகதி, பித்த பிரகதி, கப பிரகதின்னு 3ஆக பிரித்து வச்சிருக்காங்க. அதில் நிறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கும். அதில் அவங்க சொல்கிற சில அந்த வாத நாடி, பித்த நாடி, கப நாடி 3 நாடி இருக்குது. அந்த 3 நாடியில் எந்த எனர்ஜியில் வந்து அவருடைய உடம்புல எந்த எனர்ஜி டாமினேட்டிங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து அவர் தூங்குறது, அவர் மற்றவங்ககிட்ட பேசுறது, பழகிறது, அவர் சாப்பிட்றது, அவர் மோஷன் போடுறது, அவருடைய ஒரு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பாருங்க, அது எல்லாத்தையுமே இந்த வாதம், பித்தம், கபத்தை பேஸ் பண்ணி பிரித்து வச்சிருக்காங்க. அதனோட இன்னொரு கிளாசிஃபிகேஷன் தான் இந்த குணம்.
ஓகேங்களா? இப்போ இதில் இப்போ நீங்கள் வந்து சில இந்த யோகா மாஸ்டர்ஸ், யோகா டீச் பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா அக்குபஞ்சர் டீச் பண்ணுறவங்க, ரேக்கி டீச் பண்ணுறவங்க, ப்ரானிக் ஹீலிங் டீச் பண்ணுறவங்க, குறிப்பாக ஆயுர்வேதிக் சித்த மருத்துவத்தினுடைய பாரம்பரியத்திலேருந்து வருவாங்கல்ல, அதில் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கலந்து மருத்துவம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய விஷயங்கள் வலியுறுத்துவாங்க. அதில் உணவு முறைகளை வந்து நிறைய வலியுறுத்துவாங்க. இதுக்குள்ளே நான் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு போகலை, அவங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜை பற்றியே பேசலை. ஆனால் உணவு முறைகள்லேயே உங்களுக்கு வந்து கேஸ் ஐட்டம் வந்து அதிகமாக, அதாவது வாதத்தை வந்து தூண்டக்கூடிய உணவு முறைகள் இருக்குது, பித்தத்தை தூண்டக்கூடிய உணவு முறைகள் இருக்குது, கபத்தை தூண்டக்கூடிய உணவு முறைகள் இருக்குது. அதுக்கு இப்போ உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வெள்ளரிக்காய், அது வந்து உங்களுக்கு வந்து கோல்டு இல்லையா, கபத்தை தூண்டக்கூடிய உணவு முறை. மிளகு பித்தத்தை தூண்டக்கூடிய உணவு முறை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ் ஐட்டம்னு சொல்கிறது உருளைக்கிழங்கு, அதாவது இந்த மண்ணுக்கு கீழே விளையாடுறதுக்கு பாருங்க, முள்ளங்கி, அந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு வாதத்தை தூண்டக்கூடிய உணவு முறை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்ஸை செக் பண்ணுறாங்க. பல்ஸை செக் பண்ணிட்டு அந்த வாதம் பித்தம் கப நாடியில் அவங்களுக்கு எது டாமினேட்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அவங்களோட எனர்ஜி வந்து அவங்களோட உடலில் எந்த எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்க, எது இன்பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ உணவு முறையை வெறும் உணவு முறையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதை முதல்ல பண்ணது வந்து ஆயுர்வேதமும் சித்தமும் தான். சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் உணவே மருந்து அப்படின்ற ஒரு சிலபஸ் இவங்க கொண்டு வந்தது தான். அதில் நான் அது பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு வாத நாடி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, வாத எனர்ஜி இருக்கவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, கபம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, பித்தம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பார்க்குறேன். அப்படியே என் கூட இருக்கவங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு கிளாஸ் நடக்குதுங்க, அந்த கிளாஸை லிசன் பண்ணும்போது எப்படி லிசன் பண்ணுறாங்க, ஒரு வாதம் எப்படி லிசன் பண்ணுவார், ஒரு பித்தம் எப்படி லிசன் பண்ணுவாங்க, ஒரு கபம் எப்படி லிசன் பண்ணுவாங்க, அதே மாதிரி சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்க, ஓகேங்களா, தூங்கும்போது எப்படி தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறாங்க. நம்மளுடைய 27 நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு வந்து அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் வாதம் பித்தம் கபம் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி உங்களுக்கு அந்த டேபிள் வரும்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி உங்களுக்கு ஆரம்பிச்சிடும், அஸ்வினி வந்து வாதம், அடுத்து உங்களுக்கு வந்து பரணி வந்து உங்களுக்கு வந்து வாதம் பித்தம், பரணி வந்து உங்களுக்கு பித்தம், அடுத்து உங்களுக்கு கிருத்திகை வந்து கபம். இந்த மாதிரி ஒரு 3 ஆர்டரில் போதுங்களா. அடுத்து கிருத்திகைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபத்துலேயும் உங்களுக்கு ரோகிணி வரும். ஓகேங்களா? மறுபடியும் இப்படி ரிவர்ஸ், இப்படி ஜிக்ஸாக் மாதிரி, இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி, இப்படி ஒரு படிக்கட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நட்சத்திரம் வந்து வாதத்தை பேஸ் பண்ண நட்சத்திரம், 9 நட்சத்திரம் பித்தத்தை பேஸ் பண்ண நட்சத்திரம், 9 நட்சத்திரம் கபத்தை பேஸ் பண்ண நட்சத்திரம். இப்படி நம்ம ஜோதிடத்திலேயே ஜோதிட புக்ஸ்லேயே கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இதை வந்து ஒரு ஜென்ரல் குவாலிட்டியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, என்னோடது வாத நட்சத்திரமா இருக்கு ஆனால் நான் வாத பிரகதியா இல்லையே அப்படின்னு மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சம்மந்தப்பட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்குற அப்ரோச்சுக்கும் ஜென்ரல் கேரக்டர் சம்மந்தப்பட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்குற அப்ரோச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. இவர் வாத பிரகதியாக இருப்பார், ஆனால் இவருக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூ கபம் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும். ஸோ 3 எலிமெண்ட் இருக்குது. ஏன் அந்த 5 பூதத்தில் வந்து 3 பூதத்தை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மிச்சம் 2 பூதத்தை ஏன் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, ஆகாயம்ன்றது எம்டி ஸ்பேஸ். உங்களுக்கு வந்து ஸ்கை வந்து ஆகாயம், ஸ்கைக்கு மேலே ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆகாயம். ஸோ ஆகாயம் வந்து நம்மளோடது நம்ம உடலுக்குள்ளே இல்லை. எர்த் எலிமெண்ட்ன்றது என்னது, நம்ம எர்த்து நம்மளோட ஃபிசிக்கலாக நம்மளுடைய கிராவிட்டி தான் நம்மளுடைய எர்த்து, நம்மளை தாங்கி நிற்கிற பூமி தான் நம்மளுடைய எர்த்து. இந்த பூமியையும் ஆகாயத்தையும் விட்டுட்டா 5லேருந்து 2 கழிச்சாச்சு. மிச்சம் 3 எலிமெண்ட் எது, காற்றும் நெருப்பும் தண்ணீரும். ஓகேங்களா? அதை தான் நம்மளுடைய நாடியில் வாதம் பித்தம் கபம்னு பிரித்து வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 3 பேர் தூங்குறாங்க. ஓகேங்களா? தூங்கி காலையில் விழிக்கணும். ஒரு கபம் உடல்காரர் இருக்கிறாரு, ஒரு கப பிரகதி இருக்கிறாரு. அவர் வந்து அவரை உங்களால் எழுப்பவே முடியாது. அவர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வந்து கிட்டத்தட்ட கல்லை போட்டு எழுப்புற மாதிரி தண்ணி ஊற்றி தான் நீங்கள் அவரை எழுப்பணுமே ஒழிய நார்மலாக உங்களால் எழுப்பவே முடியாது. வாதம் வந்து உங்களுக்கு டீப் ஸ்லீப்பே கிடையாது. ஏன்னா தூங்கிட்டே இருக்காரு, ஒரு சின்ன அப்படி ஒரு பின் சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு முடிச்சிடுறாரு. ஆனால் பித்தம் வந்து எப்படி இருக்குன்னா நடுநிலையாக இருக்குது. அது வந்து டக்குன்னு, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப டீப் ஸ்லீப்பும் கிடையாது, கபம் மாதிரி ரொம்ப டீப் ஸ்லீப்பும் கிடையாது, வாதம் மாதிரி வந்து டக்குன்னு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீடியமான ஒரு ஸ்லீப் வந்து இது பித்தத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க, ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, பித்தம் வந்து பயங்கரமாக லிசன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறாருன்னா, அவருடைய இமைகள் ஆடவே இல்லை. அது எப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அவர் டீப்பாக போயிட்டாரு, உள்ளே போயிட்டாரு. டவுட்டு கேட்க சொன்னால் ஒரு 4 மணி நேரம் லெக்சரில் இந்த டைமில் இந்த நோட்டில் நீங்கள் இது பேசுனீங்க, எனக்கு இதெல்லாம் டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் லெக்சரையுமே அவர் வந்து ஷார்ட் ஃபார்மாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. வாதம் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அந்த கிளாஸ் ஆரம்பித்த அந்த டைம்லேருந்து, ஏன்னா வாதம் வந்து எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்,
வாதத்தால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதனாலேயே அவங்க டிராவலிங் நிறைய விரும்புவாங்க. டிராவலிங்கிறது உங்களுக்கு மாறிட்டே இருக்கும்ல, காட்சி மாறிட்டே இருக்கும், உங்களுக்கு சீன் மாறிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உங்களால் அவங்கள உட்கார வைக்க முடியாது. ஒரு டாக்டரை பார்க்கணும், இல்லது ஒரு ஜோதிடரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க. அதில் வாத உடம்புக்காரர் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த இடத்துல உட்காரவே முடியாது. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க திரிஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேர் சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார், இப்படி போவார், இப்படி போயிட்டு அங்கே போய் பார்ப்பாரு, இப்படி போயிட்டு இந்த டேபிளில் என்ன பொருள் இருக்குன்னு பார்ப்பாரு. அந்த ஆக்டிவிட்டி பார்த்துருக்கீங்களா? சில பேரால் ஒரு இடத்துல பொருந்தியே உட்கார முடியாது. டிப்பிக்கல் வாதத்துக்கான ஆட்டிடியூட். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா 9 நட்சத்திரத்துக்கும் பிரிச்சு 9 நட்சத்திரம் வாதம், 9 நட்சத்திரம் பித்தம், 9 நட்சத்திரம் கபம்னு உங்களுக்கு ஜோதிடத்தில் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அது இல்லாம அதனுடைய மறு உருவாக்கமா என்ன பண்றாங்கன்னா ராட்சச குணம், சத்துவ குணம், தமோ குணம் சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் அதோட சேர்த்து கம்பைன் ஆகுமா, இது தனியா இருக்குமா? என்னன்னா அதுல இந்த வாதம் பித்தம் கபம்ல அது எங்க வருது அப்படின்னா குட் அண்ட் பேட் திங்ஸ் இருக்குல்ல, ஓகேங்களா, நல்ல பதிவுகள் கெட்ட பதிவுகள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுன்னு இருக்கு, தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிறதுன்னு இருக்குது. இப்போ தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுல வந்து உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் வரும், உங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இந்த 2 விஷயத்துலையும் ஒருத்தர் தன்னைத்தானே அழிச்சிப்பாங்க. தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுல செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். எப்படி செல்ஃபிஷ்னஸ் இருக்கும்னா நான் அழிஞ்சாவது அவனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர் காம்பினேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளாசிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இந்த குணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து என்னன்னா இந்த தமோ குணமும் இந்த ராட்சச குணமும் இந்த தேவ குணமும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல உங்களுக்கு வந்து எல்லாருமே இப்போ இந்த குணத்தெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இந்த குணம் வந்து எக்ஸாக்டா அந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு 100% மேட்ச் ஆகுமானா கண்டிப்பா அப்படி மேட்ச் ஆகாது. ஏன் மேட்ச் ஆகாது அப்படின்னா அவருடைய லக்ன புள்ளி வேற நட்சத்திரம் இருக்கும், அவருடைய ராசி நட்சத்திரம் வேற நட்சத்திரம் இருக்கும், அவருடைய லக்னாதிபதி வேற நட்சத்திரத்தில் இருப்பாரு. அப்போ 3 நட்சத்திரமும் 3 குணம் வந்துருச்சுன்னா அப்போ 3 குணமும் 30% மாதிரி வந்துடும் இல்லையா. ஸோ எப்பொழுதுமே ஒருத்தரோட கேரக்டரும் சரி, ஒருத்தரோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல அவர் எப்படி கவனமா இருக்கணும்ன்றதும் சரி, அது ஒட்டுமொத்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குதே ஒழிய வெறும் ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க மொத்தத்தையும் டிஃபைன் பண்ணிட முடியாது. ஆனா அந்த டெஃபினேஷனுக்கு அவங்க சொன்ன அந்த வாதம் பித்தம் கபத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கானா, எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. எப்படின்னா இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து வாத நட்சத்திரத்துல வந்து அவருடைய ராசி நட்சத்திரமும் அப்படிதான் இருக்கு, அவருடைய லக்ன புள்ளியும் அதே வாத நட்சத்திரத்தில் தான் இருக்கு, அவருடைய லக்னாதிபதியும் அதே வாத நட்சத்திரத்தில் தான் இருக்கு, 6ஆம் அதிபதியும் அதே வாத நட்சத்திரத்தில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிப்பிக்கல் 100% ஒரு வாதமா இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கலாம், டெஃபினிஷன் நம்ம கொடுக்கலாம், அதுக்கான டெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்கு. ஓகே, அப்போ வாதநாடின்னு எடுத்துக்கோமே, வாதநாடி அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், இதை வச்சு இப்போ நான் என்ன நாடிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அந்த அவங்க பிஹேவ் பண்ணுறது, அவங்க பேசுறது, அவங்க பழகிறது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவிட்டீஸை வச்சு எது மேஜராக இருக்குன்றதை அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒருத்தர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம வாதத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, பித்தத்தை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பித்த நாடி உங்களுக்கு எப்படி அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்த உடனே பித்த நாடின்னு ஈஸியாக நீங்கள் வந்து, அதாவது பித்தம்ன்ற அந்த ஃபயர் எலிமெண்ட் தான் அவருக்கு வந்து அவருடைய உடம்புல வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம், எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே பேஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா, 10:30 மணின்னு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு, இவங்க 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, 10:30 ஆகும், 10:45 ஆகும், 10:50 ஆகும், 11 ஆகும், 11:15 ஆகும், 11:30 ஆகும், எல்லாரும் மைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த கரெக்டாக அந்த 10:30 தாண்டி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் லேட் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க. அந்த ஃபீலிங் ஒரு டென்ஷன் ஏற்படுத்தும் தெரியுங்களா. அந்த டென்ஷன் யாருக்கு வரும்னா டிப்பிக்கல் பித்தத்துக்கு வரும். ஓகேங்களா, பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்குறாருனாலே அவர் பித்தத்துக்குள்ளே வராருன்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு மேலே இந்த டைம் ரொம்ப இழுவாது, நமக்கு ரொம்ப லேட் ஆகுது, இந்த டைம் என்னுடைய ஸ்கெட்யூல் உடையுது, எனக்கு அடுத்து வேலை இருக்குது, இவங்க வந்து என்னை இங்கேயே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்கெட்யூல் உடையும் பொழுது ஒரு பிபி ஒன்று ஷூட் ஆகும் தெரியுங்களா, பயங்கரமான கோவம் வரும் பார்த்தீங்களா. அந்த அக்ரெசிவ்னஸ் கோவமும் யாருக்கு வரும்னா பித்தத்துக்கு வரும். அந்த ஆட்டிடியூட் பித்தநாடி இருக்கா? டெஃபினட்டா நான் கரெக்டாக கெஸ் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன் ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இந்த பித்தநாடிக்கு வந்து இந்த டென்ஷன் வருது இல்லையா, ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் செஷன் நடக்குது. இப்போ அந்த கன்சல்டேஷன் செஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ அது வந்து என்லார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் ரொம்ப பெருசாகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு கோவம் வராது. ஏன் கோவம் வராதுன்னா அவங்க என்ன பர்பஸ்க்காக போனாங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகுது ஒன்று. ரெண்டாவது, மூளைக்கு இன்புட் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ மூளைக்கு கரெக்டான ஒரு ஃபோக்கஸும் கரெக்டான ஒரு இன்புட்டும் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் டைமை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த டைமை நீங்கள் நவுத்திட்டே போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும். ஓகேங்களா, இது ஒன்று. ஆனால் வாதம் வந்து எப்படின்னா டென்ஷன் ஆக மாட்டாங்க, ஆனால் அதே சமயம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க.
கபமா அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? கோவமா எதுக்குப்பா நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, எல்லாம் அமைதியா இருங்க, வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அமைதியின் சிகரம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கபம். ஸோ இப்போ இந்த மூணுத்துல எது பிளஸ் அது மைனஸ்ன்னு எப்படி சொல்லுவீங்க? மூணுத்துலையுமே பிளஸ் இருக்குது, மூணுத்துலையுமே மைனஸ் இருக்குது, இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அது அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க உங்களுக்கு வந்து அந்த கழிவு வெளியேறதுன்னு இருக்கு இல்லையா, யூரின் மோஷன் போறதுன்னு இருக்கு இல்லையா, தூங்குறதுன்னு இருக்கு இல்லையா, ஒருத்தர்கிட்ட பழகிறதுன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுன்னு இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே கிளாசிஃபிகேஷன் இருக்கு. வாதம் பித்தம் கபத்திலையும் இருக்கு, இந்த ரஜஸ் மனித தமோ குணத்திலையும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நிறைய. இதுல இப்போ தேவகணம் அப்படிங்கிறதுல அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி இந்த 9 நட்சத்திரங்கள் தேவகணத்துல வரதா சொல்றாங்க. ஓகே ஓகே. இந்த தேவகணத்துல உள்ளவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? நம்ம பித்தம் கபம் நாடி இந்த இந்த இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே. இந்த முறையில தேவகணம், மனுஷகணம், ராஜச கணத்துல தேவகணத்துல இந்த 9 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இவங்களோட கேரக்டரைசேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, நீங்க அப்படி கேட்டதுனால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அஸ்வினி வந்து எதுல வருதுன்னு சொன்னீங்க? தேவகணம்ல வருதுன்னு சொன்னீங்க. ஓகே, அனுஷம் வந்து தேவகணத்துல வருதா? அனுஷ நட்சத்திரம் தேவகணத்துல வருதா? அஸ்வினி வருது, அனுஷம் வருது. அஸ்வினி வருது, அனுஷம் வருது. இந்த பூரட்டாதியும் ஆயில்யமும் எந்த கணத்துல வருது பாருங்க? பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம். பூரட்டாதி மனுஷ கணத்துல வருது. பூரட்டாதி மனுஷ கணத்துல வருது. ஆயில்யம் எந்த கணத்துல? ஆயில்யம் ராஜச கணத்துல வருது. ராட்சச கணத்துல வருது. சோ இப்போ வந்து ஒரே கர்மாவை கொண்ட 4 நட்சத்திரங்கள். அதுல 2 நட்சத்திரம் தேவ கணத்துல வருது, ஒரு நட்சத்திரம் மனித கணத்துல வருது, இன்னொரு 2 நட்சத்திரம் ராட்சச கணத்துல வருது. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ அஸ்வினியும் அனுஷமும் 2 தேவகணம். ஓகே ரைட். ஆனால் ரெண்டுமே சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். ஓகே, சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அவங்க லீடிங்கில் இருக்கணும்னு பார்ப்பாங்க. லீடிங்னா எப்படின்னா, லீடிங்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுன்னு கிடையாது, லீட்னா மற்றவங்களை லீட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மற்றவங்க என்கிட்ட வந்து கேட்கணும், நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும், நான் வழி நடத்தி கூப்பிட்டு போகணும். இந்த கேப்டனாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை கொண்டது சூரியன் கர்மா. ஓகே, ஆனால் அந்த ஆட்டிடியூடு 4 நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக தானே இருக்கணும். ஆனால் அஸ்வினியும் உங்களுக்கு அனுஷமும் பார்த்தீங்கன்னா, என்னதான் உங்களுக்கு நெருப்பு ராசியாக இருந்தாலும் அது தேவகணமாக இருக்கிறதுனால கோவத்தையே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, கோவத்தை மறைச்சிக்கிட்டு சில பேர் வந்து வெடிக்கிற அளவுக்கு கோவம் இருக்கும், ஆனால் அந்த கோவத்தை மறைச்சிக்கிட்டு நடிப்பாங்க தெரியுங்களா? பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து நான் கோவப்படாதவன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மைல்டான ஒரு அதிகார துணியை மட்டும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த கோவத்தை ரொம்ப வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு டன் கணக்காக உங்களுக்கு கோவம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அனுஷமும். அதில் நம்பர் 1 உங்களுக்கு வந்து அஸ்வினி. ஏன்னா தேவகணம்னு ஆயிப்போச்சு. அப்போ தேவகணம்னா தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்? நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், நான் வந்து எதையுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து அதை நீங்கள் அஸ்வினி வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, அந்த வசூல் ராஜா படத்தில் பிரகாஷ் ராஜனுடைய கேரக்டர் இருக்கும்ல, கோவம் பயங்கரமாக வரும், கண்ட்ரோல்னு அவ கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்டிடியூடு கொண்டது உங்களுக்கு அஸ்வினி. அதில் கொஞ்சம் தப்பிக்கிறது அனுஷம். ஏன் அனுஷம்னா, அந்த வீடே நீர் வீடு. ஓகேங்களா? அந்த எலிமெண்ட்டே நீர். அப்போ அந்த நீர் எலிமெண்ட்டுக்கு ஃபர்கிவ்னஸ் வந்து ஈஸி. ஆனால் அஸ்வினிக்கு ஃபர்கிவ்னஸ் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ஃபர்கிவ் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பெயின் அனுபவிப்பாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பலார்னு அரையணும் போல இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வெளியில வந்து தன்னை ஒரு சாத்வீகமான ஒரு ஆளை காமிச்சிக்கிறாங்க இல்லையா, அதை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுதான் அந்த ரஜஸ் குணத்துக்கும் தேவ குணத்துக்கும் மனுஷ குணத்துக்கும் ஒரு லேயர் வந்து தேவகுணமாக இருக்குது, இன்னும் கீழே வந்து ஃபயர் எலிமெண்ட் இருக்குது. அப்போ 2 மிஸ் மேட்ச் ஆகாதுல்ல, ரெண்டுத்துக்குள்ள ஒரு போர் இருக்கும் தெரியுங்களா? அந்த உளவியல் காம்பினேஷன் தான் இந்த இதெல்லாமே. அதே மாதிரி நீங்கள் மனித கணம், இப்போ ஆயில்ய நட்சத்திரம் வந்துருச்சு. ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதே சூரியன் கர்மா கொண்டது தான். ஆனால் அந்த சூரியன் கர்மா கொண்ட ஆட்டிடியூடையே அவங்க ராட்சசத்தனமாக வெளிப்படுத்த முடியாது, அதே சமயம் தேவர் மாதிரியும் வெளிப்படுத்த முடியாது. மனித கணம்னா என்ன? 50-50. எப்படி 50-50? இருக்கிறதுலே ஈஸியாக பழகக்கூடியவங்க, ஈஸியாக யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட் ஆகக்கூடியவங்க, அந்த மாதிரி எல்லா டேலண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. கம்யூனிகேஷனில் மற்றவங்களை கவர் பண்ணக்கூடிய எல்லா டேலண்ட்டும் உங்களுக்கு இருக்குது, பழகக்கூடிய டேலண்ட்டும் இருக்குது. அதே சமயம் இப்போ ஒருத்தர் நல்லா சாஃப்டாக பேசிகிட்டே இருக்காங்க, திடீர்னு கோவம் வரும்போது ஹை வோல்டேஜில் கத்துனா எப்படி இருக்கும்? ஒரு இரிட்டேட் ஆகும்போது அப்போ சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி ஏற்படும். என்னப்பா இவரை வந்து இவ்வளோ அமைதின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், கத்தும் போது இன்னும் ரூமே அதிர்ற மாதிரி கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு ஃபேஸ் அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ அந்த தேவ கணம் வந்து 50, அசுர கணம் வந்து உங்களுக்கு 50. ஸோ இந்த 50-50 கலந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆயில்ய கணம். ஓகேங்களா? முழுக்க ராட்சசம் வந்து நீங்க அடுத்து சொன்னது. அந்த மாதிரி என்ன கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம்னு இருக்கு பாருங்க, அதுல தான் இப்ப நீங்க சொன்ன இந்த தேவகணமோ மனித கணமோ ராட்சச கணமோ வித்தியாசப்படுறது.
எந்த ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, அது குரு கர்மாவாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் கர்மாவாக இருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மாக்குன்னு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஆனால் அந்த கர்மாக்கான குணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல இந்த வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி மனுஷகணம் அந்த நட்சத்திரங்களில் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ஓகே, இந்த 9 நட்சத்திரங்களை சொல்றாங்க. இந்த 9 நட்சத்திரங்களும் மனுஷகணத்திலேயே தான் இருப்பாங்களா, இல்ல ராஜசகணம் அண்ட் தேவகணத்திலேயும் மிக்சடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.